எங்கள் வீட்லேயும் இதே கதி தான் காமாட்சி. கல்யாணம் ஆற வரைக்கும் தான் பசங்க அம்மா அம்மான்னு சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பொண்டாட்டி தான். என் பையனும் எங்கே போயிருக்கான், எப்போ வருவான் எல்லாம் அவளை கேட்டால் தான் தெரியும். மாத்திரை போட்டியா, சாப்பிட்டியா, எப்படி இருக்கேன்னு கேட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா காமாட்சி? ஆம்பளை பசங்களே அப்படித்தான், விடு, புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை என்றார் சுசீலா. ஐயோ சுசீலா, உன்கிட்ட நான் புலம்பவே இல்லை, ஒரு ஆதங்கம் அவ்வளவுதான். சொல்லப்போனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் ஞாபகம் கூட வராத அளவுக்கு அத்தனை பிரியமாக அன்பாக பார்த்துக்கிறா என் பையனை. என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட கேட்கலைங்கிறதுக்கால பாசம் குறைஞ்சிட்டதா அர்த்தம் ஆயிடாது சுஜி. இரவு தூக்கத்தில் யாரோ காமாட்சியின் காலை பிடித்து விடுவது போல தோன்றியது. கால் மாட்டில் சரவணன். டேய், என்னடா தூங்கலையா என்று கேட்க, அம்மா சாரிம்மா, இனிமேல் அப்படி இருக்க மாட்டேம்மா, ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரியல, ரியலி சாரிம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்றான் மகன். என்ன நடந்தது என்று கேட்க, என்னங்க, பக்கத்து வீட்டு சுசிலா ஆண்டி என்று நடந்ததை கூறி, அப்பா கூட அத்தை என்னை விட்டு கொடுக்காம தான் பேசினாங்க. அத்தை ரொம்ப கிரேட், நீங்கள் ஏன் இப்படி மாறிட்டீங்க, தப்பு, ரொம்ப தப்பு, எனக்கு புத்தி எங்கே போச்சு என்றான். டேய் சரவணா, பரவாயில்லடா, என் பிள்ளைய பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், மீனாட்சி காத்துக்கிட்டு இருப்பா, போய் படு என்று காமாட்சி சொல்ல, இதை கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சியும் ஓடி வந்து காமாட்சியின் காலை கட்டி கொண்டு அழுதாள். இருவரையும் அரவணைத்தாள் காமாட்சி.